பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்க போகிறேன் பாருங்கள். நல்லா இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது நான் சிக்கன் வேக வச்சுருக்கேன், நாட்டுக்கோழியை வேக வச்சுருக்கிறேன். 4 விசில் வச்சுருக்கேன். தள்ளிக்கும். இங்கே பாருங்கள், இதில் வெங்காயம், பச்சை வெங்காயம், தேங்காய், ஜீரகம், சோம்பு போட்டிருக்கேன். இப்போ நான் ஜாரில் அரைக்க போகிறேன். கொடு. ஜாரில் அரைக்கிறேன். ஜாரில் அரைச்சிட்ருக்கோங்க. தக்காளி ஒரு 4-5 பழம் போட்டுக்கோங்க. 4 இல்லை ஒரு 5 கூட எடுத்துக்கோங்க. தலைக்கும். பச்சையாக தான் போடுறேன், பச்சையாக தான் போட்டு அரைக்க போகிறேன். ஆனால் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஜாரில் அரைச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், அரைச்சி முடிச்சிட்டேன். கொஞ்சம் நைஸ் ஆயிடுச்சு. அப்படியே இந்த சிக்கன் நம்ம நாட்டுக்கோழி வேக வச்சு அதுக்குள்ளே கலந்து சேர்த்தா போதும். பாருங்கள், சேர்த்துட்ருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அங்கேயே காட்டுடா. தண்ணி ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். தண்ணி ஊற்ற போகிறேன். நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். ஸ்டவ் வேறு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். 4 விசில் வந்துருச்சுங்கன்னுட்டு ஒரே செகண்ட். இப்போ ஸ்டவ் பற்ற வைக்க போகிறேன். விசில் 4 விசில் வந்துருச்சுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ தேங்காய் கலந்தாச்சு. பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ மசாலா பொடி போட்டுக்கலாம். இது நம்மளே அரைச்ச மசாலா பொடி. ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 2 3 ஒரு 4 போட்டிருக்கேன். குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப காரம் போட்டால். கொஞ்சம் அளவாக போட்டுருக்கேன். பாருங்கள், தண்ணி எல்லாமே சேர்த்துட்டேன். மசாலா பொடியெலாம் நல்லா சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கு அளவாக போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுறேன். உப்பு போட்டிருக்கேன், தேவைக்கு அளவாக போட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் ரொம்ப தண்ணி வைக்கல, மீடியமாக தண்ணி இருக்குது. பாருங்கள், குழம்பு நான் கூட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 2 விசில் வந்தால் போதும். ரொம்ப வேக வேணாம், குழஞ்சி போயிடும். உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா, அதனால் காரம் கம்மியாகவே போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு 2 விசில் வச்சு எடுத்தால் போதும். எதுக்கு 4 விசில் வச்சு வேக வச்சு தான் வச்சுருக்கிறேன். சும்மா அந்த மசாலா வேக வைக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்து குழம்புல ஊற்றியாச்சு. இப்போ நான் வந்து குக்கரை மூட போகிறேன். பாருங்கள், ஒரு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 விசில் வந்துருச்சு. ஒரு 2 விசில் எக்ஸ்டன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலாமா? வச்சுருக்கேன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் குழம்பு வச்சது எப்படி இருக்குன்னு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், விசில் வந்துருச்சு. எப்படி இருக்கு பாருங்கள், குழம்புலாம் வந்துருச்சு. உங்கள் வீட்டில் வச்சு பார்த்து சொல்லுங்கள். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இருமலுக்கு சளிக்கெலாம் நல்லது. அது கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கிறேன். கொஞ்சம்
கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி குடிக்கிறதுக்காண்டி சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள்.